ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி ஈரல் வறுவல். ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பல் பெரிய பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. அடுத்து நாம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல தனியா, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சமா புதினா தலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுடலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயத்தில் ஆட்டு ஈரல் உள்ள சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 650 கிராம் போல ஈரல் எடுத்திருக்கேன். மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பரட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் போல வதக்கியிருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கலந்து விட்டுட்டு நான் இந்த ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறமா பார்ப்போம். ஈரல் வெந்தாச்சுங்க. இப்போ நான் அதே பேனில் மாற்றி வச்சுருக்கேன். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி பதம் சரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் வதக்க போகிறேன். தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ட்ரையாக வறுத்து பொடிச்சு வச்சிருக்க பொருட்களை உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்ச நேரம் பரட்டிக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் 2 கருவேப்பிலை வாசனைக்கு நறுக்கி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈரல் ரெடி ஆயாச்சு. பரிமாறிடலாம். கம கமன்னு வாசனையோட நம்ம ஈரல் வறுவல் சுட சுட ரெடி ஆயாச்சுங்க. நான் இன்னைக்கு இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.
திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.